ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, பக்தர்களாகிய நாம் முருகனை தினமும் வணங்குகிறோம். ஆனால் முருகனை வணங்கும் சில நாட்கள், சில தருணங்கள் நம் வாழ்க்கையின் முழு திசையையே மாற்றும் சக்தி உடையவை. அந்த நாள் எப்போது வருகிறது தெரியுமா? ஓம் நம சிவாய. முருகனை வணங்குவது தஸ்மை ஸ்ரீ குருவே நம. அது முருகனை முழு மனதாக சரணாகதி அடையும் நோக்கமே. பக்தர்களே, நாம் முருகன் முன் நிற்கும் அந்த தருணத்தில் நம் மனதில் இருக்கும் குழப்பங்கள் கரைய ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கை எங்கே போகிறது என்ற கேள்விக்கு அவன் அமைதியாக பதில் தருகிறான். முருகனை வணங்கும் போது நம் அகந்தை சிறிது சிறிதாக குறைகிறது. பயம் நம்பிக்கையாக மாறுகிறது. தோல்வி ஒரு பாடமாக மாறுகிறது. வாழ்க்கையில் வரும் துன்பங்களுக்கு ஒரு திருப்புமுனையாக மாறுகிறது. அந்த நாளே நாம் அழுது கொண்டு முருகன் முன் நின்ற நாளில், உங்கள் இதயத்தின் பாரத்தை அவன் பாதத்தில் வைக்கும் நாளே, அந்த நாளே உங்கள் வாழ்க்கையின் திசை மாறும் நாள். முருகனை வணங்குவது என்பது வெறும் ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு உள்ளார்ந்த மாற்றமே. அது ஒரு ஆன்மீக விழிப்பே. அவரின் வேல் பக்தர்களாகிய நமது அறியாமையை கிழிக்கிறது. அவரின் சிரிப்பு நம் மனக்கவலைகளை குறைக்கின்றது. அவரின் அருள் நம் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுகிறது. பக்தர்களே, நீங்கள் என்றாவது கவனித்திருக்கிறீர்களா? முருகனை உண்மையாக வணங்க ஆரம்பித்த பிறகு உங்களின் சிந்தனை, சொற்கள், நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? மனதார முழுதாய் வருவதற்கு முன்பு கோபம் இருந்த இடத்தில் இப்போது அமைதி பிறக்கிறது. முன்பு பயம் இருந்த இடத்தில் இப்போது தைரியம் வளர்கிறது. அதுவே முருக அருள். நாள் 35 என்று நீங்கள் முருகனை வணங்கும் இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை தொடங்கட்டும். முருகனின் அருளாலே உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகட்டும். உங்கள் பாதையில் இருந்த தடைகள் விலகட்டும். உங்கள் வாழ்க்கை முருகன் அருளால் ஒளிரட்டும். ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பக்தர்களே. நாம் முருகனை நினைத்து ஒரு அடியை எடுத்து வைத்தால் முருகன் நம்மை நோக்கி 100 அடிகள் எடுத்து நம்மை அணுகுவார். அதனால் பக்தர்களே, என்று நாம் மனமாற சொல்வோம், முருகா, என் வாழ்க்கையின் திசையை நீயே வழிநடத்து. ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.